ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ எக்ஸாம்பிள் 2.24 பார்க்கலாம். சால்வ் ஒரு இன்இக்வாலிட்டிஸ் கொடுக்குறாங்க. சம்ஸ் நோட் பண்ணுறேன். சால்வ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 3 லெஸ் தென் 3 கொடுக்குறாங்களா. ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு வந்து ரெண்டு பக்கம் -3 ஆட் பண்ணுங்க. அப்போ நான் வந்து +3 ரைட் சைடு +3 ஆகும் 0 இல்லையா. இல்லை நம்ம எப்பயும் போல +3 ரைட் வந்து ரெண்டு -3 நீங்கள் அப்படின்னு ஆப்ஷன் எல்சிஎம் பண்ணிக்கலாமா. எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 1 வரும். 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் போடச்சா. நெக்ஸ்ட் நம்ம தெரியும் நமக்கு டினாமினேட்டர் எதுவுமே இல்லை, டேரக்டாக பண்ணலாம். இந்த எல்சிஎம் மேலே மெல்ட் பண்ணலாமா. எக்ஸ் ப்ளஸ் 3 லெஸ் தென் 0. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 -3x -9 -3 மெல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன வருவாங்க ஆன்சர் -2x வருமா. +1 -9 வரும் -8 வருமா. எக்ஸ் ப்ளஸ் 3 லெஸ் தென் 0. நெக்ஸ்ட் நமக்கு இந்த மைனஸ் காமன் எடுத்துங்க. இப்போ 2x + 8 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 லெஸ் தென் 0. இப்போ வந்து இந்த மைனஸ் நம்ம ரிமூவ் பண்ணலாம். மைனஸை மல்டி பண்ணுமா. மைனஸை மல்டி பண்ணும்போது ஆகும் இது ப்ளஸ் ஆயிரும். என்ன பண்ணணும், இந்த சிம்பிளை நம்ம இங்கே மாற்றினோம். லெஸ் தான் ஈக்குவல் அதை கிரேட்டர் தான் மாற்றினோம். ஏன்னா நீங்கள் -ஆக மல்டி பண்ணும்போது சின்ன நம்பர் ப்ளஸ் ஆகும், பெரிய நம்பர் சின்னதாகும். சரிங்களா. இப்போ என்ன பண்ண நமக்கு இது இன்டர்வல் கண்டுபிடிக்கும். சரிங்களா. அதாவது எந்த எக்ஸ் வேல்யூக்கும் இந்த 2x/8 2x + 8/x + 3 இந்த பாசிட்டிவ் நம்பர் வந்து பாரும். அது நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வல் கண்டுபிடிக்கும். அந்த இன்டர்வலுக்கு என்ன பண்ணுங்க, இந்த நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக ஈக்குவல் 0 எடுத்துங்க. 0 அதே மாதிரி x + 3 = 0 எடுத்துங்க. சரிங்களா. அப்போ எக்ஸ் என்ன வரும் -, வருமா. இங்கே என்ன வரும் நமக்கு 2x = -8 4 வந்துமா. எக்ஸ் வந்துடும் -4. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம இன்டர்வலாக போட்டுருவோமா. இப்போ இன்டர்வல்ஸ் பார்த்துக்கலாம். என்ன பண்ண ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட் மைனஸ் வந்து ஸ்மாலாக நம்ம இங்கே -4 தான். அதுக்கடுத்து மைனஸ் நெக்ஸ்ட் நமக்கு ப்ளஸ் இன்ஃபினிட் வரும். சரிங்களா. இப்போ இந்த இன்டர்வல் நம்ம நமக்கு வந்து செக் பண்ணலாம். இந்த வேல்யூ வந்து எப்போ ப்ளஸ் எப்போ மைனஸ் போகலான்னு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கேப்லாம் போடலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்டர்வல் தான் போகணும். அடுத்ததான் நமக்கு நியூமரேட்டர் தனியாக தருமா. 2x + 8 அதே போல் நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாமா. 2x + 8/x + 3 இந்த சைன் ஆஃப் ஒன்றா போடலாம். நீங்கள் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைன் ஆஃப் இங்கே நமக்கு இந்த நமக்கு இந்த இன்டர் பாருங்க -∞ -4 அடுத்த இன்டர் வந்து -4 -3 புரியுதுங்களா. இங்கேருந்து நெக்ஸ்ட் இங்கே அடுத்து என்ன பண்ணலாம், -3 ப்ளஸ் இன்ஃபினிட்டி 3 இன்டர்வல் ஆச்சு. நமக்கு ஒரு இன்டர்வல் செக் பண்ணுங்க. இப்போ -∞ -4 வரைக்கும் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு -5 ஏற்றலாமா. இப்போ -5 ஏற்றினா 2 × -5 + 8 இல்லையா. அப்போ -10 வருமா. -10 + 8 -2 வந்துடும். அப்போ நெகட்டிவ் தானே. வந்து நெகட்டிவாக பாசிட்டிவ் கூட தேவை, நெகட்டிவ் போட்டுருவேன். அதே போல் நம்ம எக்ஸ் இப்போ -5 சொன்னோம். அப்போ -5 + 3 ஆகும் -2 ஆகிடும். அப்போ மைனஸ் வருது. மைனஸ் டிவைட் பண்ண ஆகும் ப்ளஸ் ஆகிடும். அதே போல் -4 -3 சொல்லும்போது நம்ம நம்பலாம் மைனஸ் நம்பலாம் 3.5 எடுத்துக்கலாம். -3.5 போட்டிங்கன்னா வரும் இங்கே 2 × -3.5 மைனஸ் நமக்கு 7 வருமா. ப்ளஸ் 8 ப்ளஸ் வந்துடும். அது இங்கே எக்ஸ் + 3 சொல்லும்போது -3.5 + 3 அப்புறம் அது நெகட்டிவ் வந்துடுமா. இப்போ ஆன்சர் நமக்கு ப்ளஸ் மைனஸ் வருமா நமக்கு. நெக்ஸ்ட் -3 ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்புறம் நமக்கு 0 தெரியுமா. 2 × 0 0 + 8 + 8 தான் ப்ளஸ். இது 0 + 3 தானே ப்ளஸ். இப்போ ப்ளஸ் ப்ளஸ் நமக்கு ப்ளஸ் வந்துடுமா. இப்போ நமக்கு ஆன்சர் பாருங்களேன். நம்ம என்ன தேவை ஆக்சுவல் வந்து இந்த வேல்யூ நம்ம கிரேட்டர் இருந்துச்சு, அதாவது பாசிட்டிவ் வேணும் இல்லையா. அப்போ தர்ஃபோர் நமக்கு டொமைன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்யூஷன் எக்ஸ் பிலாங்ஸ் டு நமக்கு எது ப்ளஸ் நமக்கு -∞ -4 யூனியன்
எக்ஸ் ப்ளஸ் இந்த -3லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி அவ்வளோதான். சரிங்களா? இப்போ என்ன நமக்கு வந்து நமக்கு இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ணணும்னா இன்இக்வாலிட்டி கொண்டு வந்துருங்க. இந்த இன்டர்வல் கண்டுபிடிங்க. இன்டர்வல் வச்சு நமக்கு எந்த இன்டர்வலில் நமக்கு வந்து அந்த நமக்கு வந்து இந்த ரேஷனல் இன்இக்வாலிட்டி இது நம்ம கிரேட்டர் தன் 0 வரணும். வரணும் கொஸ்டின் போட்டப்போ இப்படி வருது. நம்ம அந்த ப்ளஸ் வேல்யூ மட்டும் நம்ம எந்த இன்டர்வலுமோ அது மட்டும் ஆன்சர் தரும்.